மகான்கள் வழிபாடு, ராகவேந்தர், சாய்பாபா, ரமண மகரிஷி, விசிறி சாமியார், அது உங்களுக்கு எந்தெந்த சாமியாராக இருக்கட்டும், திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கார், யாராவது பிடிச்சிக்கணும். சாமியார்களை பிடிச்சிக்கினா தான் நல்லது. அதாவது மகான்கள், அந்த மகான்கள் மனிதனாக வாழ்ந்து மறைந்த மகான்கள், குருமார்கள், ஆலங்குடி, தென்குடி திட்டை, பாடியில் இருக்கக்கூடிய குரு கோயிலெல்லாம் பிடிச்சிக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திரன் நீச்சமான ராசி என்பதனால மன டிப்ரெஷன் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிளட் சர்க்குலேஷனில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ரத்தம் ஓட்டம் ஓடுதில்ல, அதில் அடைப்பு வரக்கூடாது. அதே போல் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளோட வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தனி கொடுத்தனும் வச்சுடணும். கல்யாணம்லாம் ஆச்சுன்னா, அப்பா உனக்கும் எனக்கும் இந்த டைம் சரியாக வராது, கொஞ்சம் நீ தொலைவில் பக்கத்தெருவில் கூட இரு, இல்லை மேல் வீட்டில் கூட தனியாக சமைச்சிக்கோ, நமக்கும் உனக்கும் பிரச்சனை வேணாம், நானும் நீயும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லணும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 40 வயதை கடந்தவர்கள், 35 வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது டே கேர் சர்ஜரி கிர்ஜரின்னா தள்ளி போடாதீங்க, டக்குன்னு செஞ்சுருங்க. அதே சமயம் கொடுத்த வாக்கியை காப்பாற்றலாம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். 8ல் குரு வர்றதுனால கல்யாணம் தடையாகும், அதாகும் யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. டப்புன்னு ஆகும். புத்திர சந்தானம் ஏற்படும், பணவரவு ஏற்படும், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும், லாபம் ஏற்படும், நிலம் இங்கு விற்பது ஏற்படும், நிலம் வாங்குவது ஏற்படும், வீடு கட்டுவது, 2 ரூம் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டுக்கிறது, இல்லைன்னா 2 ரூம் இருந்து வேறு ஃப்ளாட்டுக்கு போகணுன்னு நினச்சா அது மாதிரி பண்ணுறது, வசதிகளை பெருக்கி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சிகத்துக்கு ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வாகன அமைப்பில் மாற்றங்கள்லாம் காணப்படும். அதே சமயம் உடன் வேலை செய்பவர்கள், உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள், அரசு துறை, அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். துரோகத்திற்கு பஞ்சம் இருக்காத ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்.